ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது திணை பாயாசம். திணை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவு வகை. பொதுவாக பாயசத்தை சர்க்கரை போட்டு பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி வெல்லத்தையும் தேங்காய் பாலையும் போட்டு பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசமாக இது இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திணை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, திணை, வெல்லம் 1 கப், சிரோஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய். முதல்ல நம்ம திணையை போட்டு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2-3 தடவை கழுவிக்கலாம். முதல்ல நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரி, திராட்சை, இந்த சிரோஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இது வறுத்தாச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க திணை போட்டுக்கலாம். திணையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு டம்ளர் திணைக்கு நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 இல்லைன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இது 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணணும்னா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். திணை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ வெல்லத்தை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லத்தையும் நல்லா காய வச்சுக்கலாம். வெல்லம் இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த திணையும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த வெல்லத்தை வடிச்சிடலாம். ஸோ இதில் ஏதாவது தூசி இருந்தாலும் இதில் போயிடும். ஸோ இந்தளவுக்கு மண் கல் ஏதாவது இருந்தாலும் போயிடும். இப்போது இது வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா வேகணும். அதான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெல்லம் இந்த திணை அரிசியில் நல்லா இறங்கும். வெல்லம் திணையோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறமா ஏலக்காயும் தேங்காய் பால் ஊற்றினா திணை பாயசம் ரெடி ஆகிடும். ஏலக்காய் இப்போ என்னென்னா, இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பால் ஊற்றி சிம்மில் நம்ம கொதிக்க வைக்கணும். ஆமாம், தேங்காய் பாலையும் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றணும்னு சொல்கிறீங்க. தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பால் நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வெள்ளத்தோடு சேரும்போது அதை பிரிஞ்சிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ ஆக்க பொறுத்தவரை ஆறவும் பொறுக்கணும். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலோட மனமே தூக்குதே. இதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்தால் போதும், இது ரெடி ஆகிடும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, சிரோஞ்சி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான திணை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை குடிக்க தயாராகிட்டோம். சிறுதானியங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப சுவையான அப்படின்னு தானியம்னு பார்த்தீங்கன்னா இந்த திணை. ஏன் அப்படின்னா, அந்த காலத்து பாடல்கள்லேயே பார்த்தீங்கன்னா தேனும் திணைமாவும் அப்படிங்கிற ஒரு வரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கடவுளுக்கு படைக்கக்கூடிய அந்த இதில் கூட திணை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படிப்பட்ட அந்த சுவையான அந்த திணையை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி பாயசம் பண்ணியிருக்கோம். சுட சுட திணை பாயசம் தயாராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன். திணை அந்த வெல்லத்தோட நல்ல சுவையை தருது. அது தவிர இந்த டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னங்க, சூப்பராக சுட சுட சுவையாக பாயசம் பண்ணி சாப்பிட்டாச்சு.
இதில் அப்படி என்னென்ன ஹெல்த் வேல்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இந்த சிறுதானியமான இந்த திணையில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது. அதை தவிர உடம்புக்கு தேவையான விட்டமின் சி, இரும்பு சத்து, இது போல் நிறையா மினரல்ஸ் அதில் அடங்கியிருக்கு. அதை தவிர உடம்புக்கு தேவையான பொட்டாசியம், காப்பர், ஜிங்க், இரும்பு சத்து, இது போல் ஏகப்பட்ட வேல்யூஸ், ஹெல்த் வேல்யூஸ் அடங்கி இருக்கிற ஒரே தானியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னா இந்த திணை தாங்க. அதை தவிர இதில் சுவையும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் இதை சேர்த்துக்கணும். இது மற்ற தானியங்கள் மாதிரி இல்லாமல் இது வந்து சர்க்கரையோட அளவை மெதுவாக தான் அதிகரிக்கும் உடம்புல. அதனால் இது எதிர்காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை வியாதியை கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதை தவிரவும் இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களோட டைஜஷன்லேருந்து உங்களோட ஹெல்த் வேல்யூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இருக்கிற மாவு சத்து பார்த்தீங்கன்னா உடனடியாக சர்க்கரையோட அளவு அதிகரிக்காது, மெதுவாக தான் அதிகரிக்கும். அதனால் எதிர்காலத்தில் சர்க்கரை பிரச்சனை வரணும் அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது வந்து அதுக்குண்டான காரணிகளை இது தடுக்குது, சர்க்கரை வியாதி வர்றதுக்குண்டான காரணிகளை இது தடுக்குது. அதை தவிரவும் இதில் அதிகமான புரதச்சத்து, அதிகமான நார்ச்சத்து அடங்கியிருக்கு. அதை தவிரவும் கண்டிப்பாக சுவையான ஒரு தானியம். இது பாயசமாக பண்ணி சாப்பிடும்போதோ பொங்கலை பண்ணி சாப்பிடும்போதோ ரொம்ப சூப்பரான சுவை இது கொடுக்குது. இதை நீங்கள் இதை வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணி சாப்பிட்ணும். मेरा पायसम रेडी है. एक कप दे दिए, एक स्पून दे दिए. हाँ, தேனும் திணைமாவும் பாகும் பருப்பும் நான் உனக்கு கலந்து தருவேன். முருகா பரமஞான பழத்தை பிழிந்து ரசம் முன்பு நான் கொடுத்து ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் மலர்ந்தொரு பழமாக, அன்புள்ள மான்விழியை ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன்.